கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இது நமக்கு எவ்வளவோ ஒரு பெரிய வரம் அல்லது கொடை என்று சொல்லலாம். இந்த புத்தாண்டை நாம் திருப்பலி மூலம் தொடங்க இருக்கின்றோம். திருப்பலி, இந்த மேன்மையான பலி, இறை இயேசு தன்னையே, தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் நமக்கு கொடுத்து நம்மோடு ஒன்றிணைந்து நாம் இந்த புத்தாண்டிலே நுழைகின்றோம். இது உண்மையிலே நமக்கு ஒரு பெரிய கொடையாக அமைகின்றது. எத்தனையோ நம்முடைய சகோதர சகோதரிகள் இந்த வாய்ப்பை இழந்தவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் இந்த நேரத்தில் சிறப்பு வெளியிடங்களில் கொண்டாட்டத்திலும் டான்ஸிலும் அதையெல்லாம் ஈடுபட்டிருப்பார்கள். ஆனால் அவர்கள் இந்த நேரம் கடவுளுடைய நேரம் காலம் எல்லாம் கடவுளுக்கு சொந்தமானது. கடவுள் நமக்கு இந்த காலத்தை தருகிறார், ஒரு புதிய ஆண்டை தருகிறார். அது ஒரு மிகவும் பெரிய கொடை. எனவே அவரோடு இணைந்து இந்த ஆண்டை தொடங்குவது நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். இன்று நாம் அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்ற திருவிழாவை கொண்டாடி இந்த வருடத்தை தொடங்குகிறோம். கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பு. நாம் புதிய வருடத்தை தொடங்கும் போது கடவுளின் அன்னை, நம் அனைவரின் அன்னை நம்மோடு இணைந்து இந்த புதிய ஆண்டை தொடங்குகிறாள். ஒரு விதத்தில் நாம் சொல்லலாம், அன்னை மரியாள் நம்மை இந்த புதிய ஆண்டில் பெற்றெடுக்கிறாள். புதிய ஒரு மனிதனாக பாவமெல்லாம் களைந்து பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டு தூய்மையாகி இறை இயேசுவின் உடலையும் இரத்தத்தையும் உட்கொண்டு அன்னை மரியாளுடைய அரவணைப்போடு நாம் இந்த புதிய ஆண்டை தொடங்குகிறோம். இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அன்னை மரியாள் இறைவனின் தாய். 4ஆம் 5ஆம் நூற்றாண்டுகளில் திரு அவையில் ஒரு மிகவும் மோசமான ஒரு தப்பறை கொள்கை நடந்து கொண்டிருந்தது. திரு அவையில் ஒரு தப்பறை கொள்கை. நெஸ்தோரியஸ் என்பவரும் அவருடைய தோழர்களும் சேர்ந்து அன்னை மரியாள் இறைவனின் தாய் அல்ல, அவள் மனித இயேசுவின் தாய் மட்டும்தான் என்று அவர்கள் இதை திரு அவையிலே பரப்பி இருந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் சொல்வது, இயேசுவுக்கு 2 தன்மைகள் உண்டு, இறைத்தன்மை, மனித தன்மை. அன்னை மரியாள் இயேசுவின் மனித தன்மைக்குத்தான் தாயாக இருக்கின்றாள், இறைத்தன்மைக்கு தாய் அல்ல என்று. ஆனால் நம்முடைய நம்பிக்கை, இயேசு இறைத்தன்மை மனிதத்தன்மை எல்லாம் ஒன்றாயிருக்கின்றார். ஃபுல்லி ஹியூமன், ஃபுல்லி டிவைன். இது 2 தன்மைகளும் அவரிடம் ஒன்று சேர்ந்து இருக்கின்றது, இணை பிரியாதது. எனவே அன்னை மரியாள் இயேசுவின் மனிதத்தன்மை இறைத்தன்மை 2ம் சேர்ந்து இறை இயேசுவின் தாயாக இருக்கின்றாள். அதனால்தான் நெஸ்தோரியஸ் சொல்வது, இயேசுவை, அன்னை மரியாளை கிறிஸ்டோடோக்கோஸ், அப்படின்னா இயேசு கிறிஸ்து மனிதனின் தாய். ஆனால் கவுன்சில் ஆஃப் எஃபேசுஸில் நடந்த அந்த ஆயர்களின் சங்கத்தில் 431ஆம் ஆண்டு அங்கே இது தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டது. நெஸ்தோரியஸுடைய அவருடைய அந்த எண்ணங்கள் கண்டிக்கப்பட்டன. எனவே அந்த நாளிலிருந்து அன்னை மரியாள் இயேசுவின் தாய் என்று
ஏற்கப்பட்டு நைசியன் கிரீட், அதை நாம் சொல்கிறோம் நைசியன் கிரீட். அதன் வழியாக நாம் அன்னை இறைவனின் தாய் என்று உறுதிப்படுத்துகிறோம். அந்த திருவிழாவை நாம் இன்று கொண்டாடுகிறோம். இந்த புதிய ஆண்டு நமக்கு ஜூபிலி ஆண்டாகவும் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் 2025 ஆண்டுகள் நிறைவேறுகின்றன. எனவே இது ஜூபிலி ஆண்டாகவும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. டிசம்பர் 29ஆம் தேதி நாம் இந்த ஜூபிலி ஆண்டை தொடங்கியுள்ளோம். எனவே 2025 நுழைவது ஜூபிலி ஆண்டில் நுழைவது. அந்த ஜூபிலி ஆண்டில் நுழைந்து இந்த 2025வது ஆண்டை நாம் வாழ்கின்ற போது எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்ற கருத்தை கொண்டு நாம் இந்த ஆண்டை வாழ்கின்றோம். எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்ற கருத்தை கொண்டு நாம் இந்த புதிய ஆண்டை நாம் தொடங்குகின்றோம். எனவே இந்த புதிய ஆண்டில், எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்ற இந்த ஆண்டில், இயேசு கிறிஸ்து பிறப்பின் ஜூபிலி ஆண்டில் நான் சில தீர்மானங்கள் நாம் எடுக்க வேண்டும். இந்த ஆண்டில் நாம் எப்படி இருப்போம் என்ற சில தீர்மானங்களை நாம் எடுப்பது நல்லது. சில உறுதிமொழிகளை, சில வாக்குறுதிகளை நாம் எடுத்து அதன்படி இந்த ஆண்டில் செயல்பட நாம் முன்வர வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், நான் சில உறுதிமொழிகளை, சில தீர்மானங்களை உங்கள் முன் வைக்கின்றேன். நீங்கள் அதன்படி இந்த 2025ஆம் ஆண்டில் செயல்பட முன்வர வேண்டும். முதல் தீர்மானம், முதல் வாக்குறுதி ஜெபம். இந்த 2025ஆம் ஆண்டு எதிர்நோக்கின் திருப்பயணிகளின் ஆண்டு. அந்த எதிர்நோக்கை நாம் பெற வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கை ஒரு ஜெப வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஜெபத்தின் மூலம் நாம் இறைவனோடு ஒன்றிப்பவர்களாக மாற வேண்டும். அப்போதுதான் அந்த இறைவனிடம் நாம் நம்பிக்கை வைக்க முடியும். அந்த இறைவனிடம் நம்முடைய எதிர்நோக்கை நாம் வைக்க முடியும். எனவே ஜெபம் இந்த ஆண்டில் ஒரு முக்கிய அம்சமாக நமக்கு இருக்கின்றது. நாம் ஜெபிக்கிறோம், நான் அதை சொல்ல வரவில்லை நீங்கள் ஜெபிக்கவில்லை என்று, ஜெபிக்கிறோம். ஆனால் இந்த ஆண்டில் இன்னும் கொஞ்சம் அதிகம் நாம் ஜெபிப்பது நல்லது. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் நேரத்தை இறைவனோடு ஒன்றித்து, இறைவனோடு உரையாடி, அந்த இறைவனின் பிரசன்னத்தை உணரும் விதமாக அந்த ஜெபத்தில் நாம் அதை ஈடுபட்டு செயல்பட வேண்டும். அதைத்தான் நான் சொல்கிறேன். நாம் சில ஒவ்வொரு நாளும் சில நேரங்கள் நாம் ஜெபத்தில் செலவிடுவோம் என்றால் அதைவிட இன்னும் கொஞ்சம் அதிகம் நேரம் நாம் இந்த ஆண்டில் செலவிட முன்வர வேண்டும். நம்முடைய குடும்பங்களில் குடும்ப ஜெபமாலை இதுவரை இல்லை என்றால் அதை நாம் தொடங்க வேண்டும். நாம் குடும்ப ஜெபமாலை நடத்துகிறோம் என்றால் சில நாட்களில் நடத்துகின்றோம், சில நாட்களில் நடத்துவதில்லை. அப்படி என்றால் ஒவ்வொரு நாளும் குடும்ப ஜெபமாலை நடத்துவோம் என்ற ஒரு தீர்மானத்தை நாம் எடுக்க வேண்டும். இந்த ஆண்டில், இந்த ஆண்டு நமக்கு சொந்தமானது அல்ல. போன ஆண்டை தொடங்கினவர்கள் நிறைய பேர் இறந்து விட்டார்கள். அவர்களைப் போல் நாமும் இறந்திருக்கலாம். ஆனால் இறைவன் நமக்கு வாழ்வை தருகிறார். இன்னும் ஒரு வருடம் வாழ நம்மை அழைக்கின்றார். எனவே இது அவருக்கு சொந்தமானது. அந்த நேரத்தில் கொஞ்ச நேரம் நாம் அந்த இறைவனுக்காக செலவிட முன்வர வேண்டும். இதை உணர்ந்து, இதை அறிந்து நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் நேரம் இறைவனோடு இணைந்து ஒன்றித்திருப்பதற்காக நாம் செலவிட வேண்டும். எனவே குடும்ப ஜெபமாலை இது மிகவும் முக்கியம். நான் இதற்கு முன்னால் சொன்னது போல் குடும்பங்கள் அவல நிலையில் உள்ளன. அந்த நிலையை மாற்ற வேண்டும் என்றால் இறைவனின் திருக்குடும்பத்தை போல் நம் குடும்பத்தை மாற்ற வேண்டும். குடும்ப ஜெபமாலை எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு குடும்பமாக மாறி ஜெபிக்கும் அந்த பழக்கத்தை நாம் தொடங்க வேண்டும். எல்லோரும், கிறிஸ்தவர்களாகிய நாம் எல்லோரும் குடும்ப ஜெபமாலை, குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு அங்கத்தினரும், அதில் ஒரு எக்ஸ்கியூஸ் இருக்கக்கூடாது. எந்த பெரிய வேலையாக இருந்தாலும்
நாம் ஒரு நேரத்தை திடப்படுத்தி அந்த நேரத்தில் குடும்பத்திலுள்ள எல்லோரும் சேர்ந்து ஜெபிக்க வர வேண்டும். அப்படி இந்த ஆண்டில் நாம் அதை செய்ய முதல் தீர்மானத்தை நாம் எடுக்க வேண்டும். ஏனென்றால் இயேசு நம்மிடம் சொல்கிறார். அதே போல் திருப்பலியில் பங்கெடுப்பது, திருப்பலியை ஒப்புக் கொடுப்பது, எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நீங்கள் திருப்பலி ஒப்புக் கொடுக்கிறீர்கள் என்றால் வார நாட்களில் ஏதாவது ஒரு நாட்கள் முடியும் என்றால் அதையும் செய்ய முன்வர வேண்டும். கடந்த ஆண்டுகளை விட மேலாக இந்த ஆண்டில் நாம் திருப்பலிக்கு முக்கியத்துவம் கொடுத்து திருப்பலியை காண வர வேண்டும். சிலர் ஞாயிற்றுக்கிழமைக்கும் திருப்பலியில் வரவில்லை என்றால் இந்த ஆண்டாவது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் திருப்பலி ஆற்ற வர வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். திருப்பலியானது அதே போல் இறை வார்த்தையை படிப்பது, இறை வார்த்தையை படித்து தியானிப்பது. இந்த ஆண்டில், இந்த 2025ஆம் ஆண்டு ஜூபிலி ஆண்டில், இறை இயேசுவின் பிறப்பின் 2025ஆம் ஆண்டில் நாம் இறை வார்த்தையை படிப்பவர்களாகவும் அதை தியானிப்பவர்களாகவும் மாற வேண்டும். ஒருவேளை இந்த தீர்மானத்தை எடுக்கலாம். இந்த ஆண்டு முழுவதும் நான் விவிலியத்தை தொடக்கம் முதல் இறுதி வரை, தொடக்க நூலிலிருந்து திருவழிபாடு கடைசி புஸ்தகம் அதுவரை நாம் முழு விவிலியத்தை நான் படிப்பேன் என்ற ஒரு தீர்மானத்தை நாம் எடுக்க முடியும். ஏன் நான் இதை சொல்கிறேன் என்றால், இயேசு நம்மிடம் கேட்கின்றார், என்னோடு 1 மணி நேரமாவது உங்களால் விழித்திருக்க முடியாதா? இது இயேசு நம்மிடம் கேட்கிறார். இந்த ஆண்டை கொடுத்த இயேசு நம்மிடம் அவர் கேட்கிறார், பிச்சைக்காரனை போல், என்னோடு 1 மணி நேரமாவது உன்னால் விழித்திருக்க முடியாதா? நான் உனக்கு குடும்பத்தை கொடுத்திருக்கிறேன், ஆசீர்வாதங்களால் நிரப்பி இருக்கிறேன், நீ குடும்பமாக இருக்கிறாய், கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர்கள், நான் இதையெல்லாம் உனக்கு கொடுத்திருக்கிறேன். எனக்காக உன் குடும்பத்தில் சிறிது நேரம் குடும்ப ஜெபமாலை செய்து என்னோடு இருக்க நீ விரும்பவில்லையா என்று இயேசு உங்களிடம் கேட்கிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அது மட்டுமல்ல, அவர் சொல்கிறார், விழித்திருந்து ஜெபியுங்கள். அப்படி செய்யும் போது நீங்கள் சோதனைக்கு உட்பட மாட்டீர்கள் என்றும் இயேசு சொல்கிறார். எனவே இந்த வருகின்ற ஆண்டில் ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து, திருப்பலிக்கும் குடும்ப ஜெபமாலைக்கும் இறை வார்த்தைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து இந்த ஆண்டை செலவிட நான் உங்களை தீர்மானம் செய்ய அழைக்கின்றேன். இரண்டாவதாக, பகைவர்களை மன்னித்தல். நமக்கு எதிராக நிறைய பேர் இருப்பாங்க. கடந்த ஆண்டில் 2024ஆம் ஆண்டில் நிறைய பேருக்கு நாம் எதிராக இருந்திருக்கலாம், பிணக்கங்கள் இருந்திருக்கலாம், பிளவுகள் இருந்திருக்கலாம், குடும்பத்திலே கணவன் மனைவிக்கு இடையிலே அல்லது பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையிலே அல்லது சகோதரங்களுக்கு இடையிலே இப்படிப்பட்ட பிளவுகள் இருக்கலாம், பேசாமல் இருக்கலாம், பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கலாம். அதை நாம் இன்று உணர்ந்து அவர்களை முற்றிலும் மன்னித்து ஒன்றுபட்டு வாழும் ஒரு வாழ்க்கையை நாம் தொடங்க வேண்டும். பகைவர்களை மன்னித்தல். ஏனென்றால் இயேசு நம்மிடம் சொல்கிறார், கொலோசியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 3 வசனம் 13 பால் நம்மிடம் சொல்கிறார், ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள். ஒருவர் மீது ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் அவர்களை மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல் நீங்களும் மன்னிக்க வேண்டும் என்று இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் எல்லோரையும் மன்னித்து அன்போடு இந்த ஆண்டை செலவிடுவதற்காக நாம் முயற்சி செய்வோம். நாம் நம்மால் மன்னிக்க முடியாமல் இருந்தாலும் அந்த இயேசுவிடம் வேண்டும், ஆண்டவரே உன் பெயரால் நான் அவரை மன்னிக்கிறேன் என்று நாம் எல்லோரையும் மன்னித்து எல்லோரிடமும் அன்போடும் ஒற்றுமையோடும் இந்த ஆண்டை நாம் செலவிட முன்வருவோம். அது ஒரு தீர்மானம். யாருடைய உள்ளத்தில் பிறருக்கு எதிராக பகைமை இருக்கிறதோ அது சாத்தானின் இடமாக மாறும். எங்கே பகைமை உள்ளதோ அங்கே சாத்தான் குடிகொள்வான். எங்கே அன்பு உள்ளதோ மன்னிப்பு உள்ளதோ அங்கே இறைவனின் உறைவிடம். எனவே இந்த ஆண்டு முழுவதும் நாம் இறைவனின் உறைவிடமாக மாறுவதற்காக
நமக்கு பகைமையாக நமக்கு எதிராக இருப்பவர்கள் எல்லோரையும் நாம் முழு மனதோடு மன்னித்து இந்த ஆண்டை தொடங்க நாம் முயற்சி செய்வோம். மூன்றாவது, எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள். முதல் தெசலோனிக்கர் எழுதிய திருமுகம் 5வது அதிகாரம் 16வது வசனத்தில் நாம் இப்படி படிக்கிறோம், எப்போதும் மகிழ்ச்சியோடு இருங்கள். எப்போதும் நம்மால் மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா? எப்போதும் ஒருவரால் மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா? முடியவே முடியாது. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய தோல்விகள், நிறைய துன்பங்கள், நிறைய துயரங்கள், நோய்கள், இழப்புகள், இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையின் ஒரு அம்சமாக இருக்கின்றன. அந்த நேரத்தில் நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா? முடியாது. ஆனால் இறை வார்த்தை நமக்கு சொல்வது எப்போதும் மகிழ்ச்சியாக இருங்கள். இது ஒரு கொடையாக இறைவன் இந்த ஆண்டை நமக்கு கொடுக்கிறார். அந்த ஆண்டின் மேல் நமக்கு ஒரு உரிமை இல்லை. அவர் அன்பால் அந்த ஆண்டை நமக்கு கொடுக்கிறார். எனவே அதை அறிந்து மகிழ்ச்சியாக இருங்கள் என்று நம்மிடம் சொல்கிறார். மகிழ்ச்சியோடு இந்த ஆண்டை வாழ்வதற்காக இறைவன் நம்மிடம் சொல்கிறார். எப்போது நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? நம்முடைய வாழ்க்கையில் நடப்பதெல்லாம் கடந்து செல்லும். துயரங்கள் வருகின்றன, இடைஞ்சல்கள் வருகின்றன, பிரச்சனைகள் வருகின்றன, நோய் வருகின்றது, தோல்விகள் வருகின்றன. ஆனால் அது கடந்து செல்லும். அது எப்போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்காது. எனவே அந்த மனநிலையை நாம் கொண்டு வர வேண்டும். இதெல்லாம் பாசிங் திங்ஸ், இதெல்லாம் கடந்து போகும் என்ற ஒரு மன ஊக்கத்தோடு அந்த நேரமும் நாம் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். இறைவன் இதையெல்லாம் பார்த்து கொள்வார் என்ற ஒரு உணர்ச்சியோடு நாம் எப்போதும் மகிழ்ச்சியோடு இருக்க முயற்சி செய்ய வேண்டும். நாமும் மகிழ்ச்சியோடு இருந்து பிறருக்கும் அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்பவர்களாக இந்த ஆண்டில் நாம் வாழ முயற்சிக்க வேண்டும். நான்காவதாக 2 தெசலோனியன்ஸ் அதிகாரம் 3 வசனம் 10 நாம் படிப்போம். கடுமையாக உழைக்க வேண்டும், உழைக்காத எவருக்கும் உணவு இல்லை, உழைக்காத எவரும் உண்ணலாகாது என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. நிறைய சோம்பேறிகள்னால்தான் நிறைய பிரச்சனைகள், நிறைய குடும்பங்கள் பிரச்சனைகளில் வருவது சோம்பேறித்தனத்தினால. ஆனால் இந்த வருடம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. நாம் இதற்கு முன்னால் இறந்திருக்கலாம். இந்த வருடத்தில் நாம் நல்ல முறையில் நடக்காமல் இருந்தால் இறைவன் நம்மை எடுத்திருக்கலாம். எனவே அதையெல்லாம் உணர்ந்து கடுமையாக உழைப்பவர்களாக மாற வேண்டும். இறைவன் நமக்கு நல்ல உடல் நலத்தை கொடுத்திருக்கிறார், வலிமையை கொடுத்திருக்கிறார். நாம் உழைப்பவர்களாக மாற வேண்டும். ஏனென்றால் இறைவன் இந்த படைப்பை படைத்து நம்மிடம் ஒப்படைத்திருக்கின்றார். அதை நல்ல முறையில் செயல்பாட்டில் கொண்டு வருவது நம்முடைய கடமை, நம்முடைய உரிமை. அதனால்தான் அவர் சொல்வார், உழைக்காதவர்கள் உண்ணலாகாது. எனவே கடின உழைப்பு, நம் சோம்பேறியாக இருக்க முடியாது. எறும்பை பாருங்கள், எறும்பை பற்றி சொல்வார்கள், எறும்பின் இடையே 10 மடங்கு 15 30 மடங்கு பாரமான பொருட்களை அந்த எறும்பு எடுத்து செல்கிறது. அதனுடைய எடையை விட மேலான எடைகளை அதனால் எடுத்து செல்ல முடிகிறது. சிலந்தியை பாருங்கள், அது வலை கட்டுகிறது. நீங்கள் எத்தனை தடவை அதை அறுத்தாலும் அது பின்னும் அதை கட்டிக்கொண்டே இருக்கும். எவ்வளவு தடவைகள் நீங்கள் அதை தடுத்தாலும் அறுத்தாலும் அது அதை கட்டிக்கொண்டே இருக்கும். பாருங்கள், எவ்வளவோ கடினமான உழைப்புடன் அவர்கள் உழைக்கிறார்கள். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், கழுகும் காகமும், சில நேரங்களில் கழுகும் காகமும் போராடுகின்றன. காக்கை அந்த கழுகை வந்து கொத்தி கொண்டிருக்கும். ஆனால் கழுகு ஒன்றும் செய்யாது. காக்கை தான் அதன் பின்னால் போய் கொத்தி கொண்டிருக்கும். சிறிது நேரம் கழித்து அந்த அந்த கழுகானது மிகவும் உயர பறந்து போகும். அங்கே காகத்தால் பறந்து போக முடியாது. காகத்துக்கு அதை தொடவும் முடியாது, அதை பார்க்கவும் முடியாது. அதே போல்தான் நம்முடைய வாழ்க்கை.
இந்த காக்கை கழுகையை கொத்துவது போல் சில பிரச்சனைகள் நம்மை தடை செய்து கொண்டு இருக்கும். நாம் அந்த கழுகை போல் அதனெல்லாம் மேலே ஏறி இறைவன் அருளால் அதற்கு மேலே போய் இறைவனோடு ஒன்றித்து வாழ்பவர்களாக நாம் மாற வேண்டும். அதைத்தான் நமக்கு சொல்லப்படுகிறது இந்த புத்தாண்டில். நான்காவதாக, உறவுகளை வளர்ப்போம். இன்றைய காலகட்டத்திலே உறவுகள் குறைந்து கொண்டு போகின்றன. மனிதன் சுயநலவாதியாக மாறுகின்றான். குடும்பங்கள் பிளவுபட்டிருக்கின்றன. எனவே இந்த புதிய ஆண்டில் நாம் உறவுகளை வளர்ப்பவர்களாக மாற வேண்டும். ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 12 வசனம் 10 இறைவார்த்தை இப்படி சொல்கிறது: உடன் பிறப்புகளை போன்று ஒருவரை ஒருவர் உளம் கனிந்து அன்பு காட்டுங்கள். பிறர் உங்களை விட மதிப்புக்குரியவர் என எண்ணுங்கள். பிறர் உங்களை விட மதிப்புக்குரியவர் என எண்ணுங்கள். இதைத்தான் இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார். உறவு. இறைவன் நம்மோடு உறவு கொண்டுள்ளார். அவர் நம்மை அழைக்கின்றார். கடவுளுடைய பிள்ளைகளாகிய எல்லோரோடும் உறவு கொண்டு வாழ்க்கை வாழ்வதற்காக. உறவுகள் தான் மனிதனை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது. நம்ம உறவோடு இருந்தோம் என்றால் நாம் ஆரோக்கியமாக இருப்போம். அதிகம் நோய்கள் வராது. நோய்கள் வந்தாலும் அது அவ்வளவு நம்மை பாதிக்காது. எனவே உறவு ஒரு பெரிய மருந்தாக மனிதனுக்கு தென்படுகிறது. உறவுகளை நாம் வளர்க்க வேண்டும். நம்மோடு பணி செய்பவர்களோடு நாம் உறவு வைக்க வேண்டும். அதேபோல் பயணம் செய்யும் போது பிறரோடு பேசி புதிய உறவுகளை நாம் கொண்டு வர வேண்டும். உறவுகளை வளர்ப்பவர்களாக நாம் மாற வேண்டும். ஐந்தாவது, இரக்க செயல்களை செய்பவர்களாக மாற வேண்டும். டு கம்ஃபர்ட் தி அஃப்ளிக்டட். எத்தனையோ மக்கள் நம் மத்தியிலே, நம் சுற்று வட்டாரத்திலே துன்பங்களில் ஆழ்ந்திருக்கின்றார்கள், துயரத்தில் ஆழ்ந்திருக்கின்றார்கள், தேவையில் நிறைவு செய்ய முடியாத நிலையில் இருக்கின்றார்கள், தத்தளித்த நிலையில் இருப்பவர்கள் எத்தனையோ பேர். நாம் அவர்களுக்கு உதவி செய்பவர்களாகவும் அவர்களோடு ஒத்துழைத்து அவர்களுக்கு ஒரு ஒத்துழைப்பாக இருப்பவர்களாகவும் நாம் மாற வேண்டும். அவர்கள் மீது இரக்கம் காட்டி, இறைவன் நம் மீது இரக்கம் காட்டி இந்த ஆண்டை நமக்கு தருகின்றார். எனவே நாமும் இரக்கம் கொண்டு, அந்த கடவுளின் இரக்கத்தை கொண்டு மற்றவர் மீது இரக்கம் கொண்டு அவருடைய தேவையை நிறைவேற்றுபவர்களாக நான் மாற வேண்டும் இந்த ஆண்டிலே. கடைசியாக, இயற்கையை நேசியுங்கள். இயற்கையை நேசிப்பவர்களாக நாம் மாற வேண்டும். இந்த காலத்திலே தொடக்க நூல் 1:28 அதிகாரத்தில் கடவுள் இந்த படைப்பை படைத்து மனிதனிடம் ஒப்படைக்கின்றார். அதை பலுகி பெருக செய்யுங்கள் என்று சொல்கிறார். அழிக்கக்கூடாது. இன்று மனிதன் இந்த இயற்கையை அழிப்பவனாக மாறுகின்றான். அதனால்தான் பருவநிலைகள் மாறிக்கொண்டே போகின்றன. இயற்கையை நேசிக்க தவறியதால் தான் நிலச்சரிவுகள், வயநாடு நிலச்சரிவு, நீலகிரி வயற்சரிவு, நிலச்சரிவுகள் இதையெல்லாம் நாம் பார்க்கின்றோம். பருவங்கள் மாறிக்கொண்டு வருகின்றன. நிறைய பெயர் கொண்ட புயல்கள், பெங்கல் புயல் இப்போ வந்தது, இனி எத்தனை பெயர் கொண்ட புயல்கள் வரப்போகிறதோ, இதெல்லாம் இயற்கையை நாம் பேணி பாதுகாக்காமல் இருப்பதால். பொல்யூஷன். நாம் கொண்டாட்டங்கள் கொண்டாடுகிறோம், அதில் கிராக்கர்ஸ் இல்லாமல் கொண்டாட்டம் இருக்காது. ஆனால் அந்த கிராக்கர்ஸ்னால எவ்வளவோ தீமைகள் மனித வாழ்க்கைக்கு நேரிடுகின்றன. பொல்யூஷன் கூடிக்கொண்டே போகிறது. ஃபேக்ட்ரி பொல்யூஷன், மற்ற பொல்யூஷன், குப்பைகளை சரிவர செய்யாமல் இருப்பது. நாம் இந்த உலகத்தை பொல்யூட் பண்ணிட்டே இருக்கிறோம், அசுத்தமாக்கி கொண்டே இருக்கின்றோம். இது ஒரு நம்முடைய வாழ்வுக்காக இறைவனால் கொடுத்த ஒரு கொடை, அதை நாம் அறியாமல் இருக்கின்றோம். இப்படியே இந்த உலகம் போய்கொண்டிருந்தால் இனிவரும் காலத்தில் நாம் எல்லோரையும் பார்ப்போம், கேஸ் சிலிண்டர் பின்னால் போட்டுட்டு அந்த ஆக்சிஜனை சுவாசித்துட்டு போகிறவங்களாக மாறுவோம். சொன்னால்
இந்த பிரம்மாண்டம் அசுத்தமாகிவிடும், ஆக்சிஜன் கிடைக்காது. எனவே உயிர் வாழ்வதற்கு ஆக்சிஜன் சிலிண்டர் வாங்கி பின்னால் போத்திட்டு மூக்கில் வச்சுட்டு ஆக்சிஜன் சுவாசிச்சுட்டு வேலை செய்து கொண்டு இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் நீங்கள் போய் சேர்வீர்கள். நான் போக மாட்டேன். அப்படிப்பட்ட நிலை எதிர்கால நிலையாக வரப்போகிறது. எனவே நாம் இதை உணர்ந்து இயற்கையை பாதுகாப்பவர்களாக நாம் மாற வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய 2ஆம் வாசகத்திலே இறைவன் ஒரு அற்புதமான ஒரு உரிமை அந்த ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஒரு அற்புதமான உரிமையை நமக்கு தருகிறார். அந்த உரிமை என்ன? நீங்கள் பிள்ளைகளாக இருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை, பாருங்கள், கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களில் அனுப்பியுள்ளார். நீங்கள் கடவுளின் பிள்ளைகளாக இருப்பதால் கடவுள் தன் மகனின் ஆவியை உங்களுள் அனுப்பியுள்ளார். எனவேதான் அந்த ஆவி நம்முள் இருக்கும் கடவுளின் மகனின் ஆவி நம்மை அப்பா தந்தையே என கூப்பிட நமக்கு உரிமை கொடுக்கிறது. அந்த உரிமையோடு நாம் வாழ்பவர்களாக மாற வேண்டும். கடவுளின் ஆவியால் நிரப்பப்பட்டவர்கள் நாம், கடவுளின் மகனின் ஆவியால் நிரப்பப்பட்டவர்கள். அதை உணர்ந்து அந்த உரிமையோடு அந்த ஆவியின் செயல்பாட்டில் நாம் ஒவ்வொரு செயலையும் செய்து வாழ்க்கை நடத்த முன்வர வேண்டும். இந்த 2ஆம் வாசகம் நமக்கு அதை எடுத்துரைக்கிறது. இந்த நற்செய்தியிலே நாம் என்ன பார்க்கிறோம்? இடையர்கள் வானதூதுவரின் வார்த்தையை கேட்டு அங்கே பெத்லேமுக்கு சென்று அந்த மாட்டுத் தொழுவத்தில் அன்னை மரியாளையும் யோசேப்பையும் பாலன் இயேசு தீவன தொட்டியில் கிடத்தப்பட்ட பாலன் இயேசுவையும் கண்டு அவர்களின் அருளால் நிறைக்கப்பட்டு திரும்பி செல்கிறார்கள். நாமும் அதுபோல் திருக்குடும்பத்தின் ஆசீரை பெற்று இந்த புத்தாண்டில் நாம் நுழைவோம். திருக்குடும்பத்தின் ஆசீரை பெற்று நாம் இந்த புத்தாண்டில் நுழைவோம். திருக்குடும்பம், நான் சொன்னது போல் அந்த மாட்டுத் தொழுவத்தில் எல்லோருக்கும் இடம் உண்டு. திருக்குடும்பத்தின் ஆசியை பெற்று நாம் வாழ்க்கை நடத்தும் போது எல்லோருக்கும் இடம் கொடுப்பவர்களாக நாம் மாறுவோம். ஒன்றித்து வாழ்பவர்களாக மாறுவோம். திருக்குடும்பத்தை போல் வாழ்க்கை நடத்துவவர்களாக நாம் மாற முடியும். இன்றைய முதல் வாசகத்திலே நமக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆசீர் கொடுக்கப்படுகிறது? ஆண்டவர் உனக்கு ஆசீர் வழங்கி உன்னை காப்பாராக. எனவே இந்த ஆண்டில் முதல் வாசகம் நமக்கு சொல்வது, இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் உன்னை காப்பாராக. அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறது. இந்த ஆண்டு முழுவதும் அவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. நாமும் பிறருக்கு இந்த ஆசீரை கொடுப்பவர்களாக மாற வேண்டும். ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. 2வது முதல் வாசகத்தில் என்ன சொல்லப்படுகிறது? ஆண்டவர் தம் முகத்தை உன்மேல் ஒளிர செய்து உன்மீது அருள் பொழிவாராக. இந்த ஆண்டில் ஆண்டவர் நம்மீது தன் முகத்தை ஒளிர செய்து நம்மேல் அவருடைய அருளை பொழிகிறார். நம்மை பாதுகாக்கிறார், நமக்கு அவருடைய அருளை பொழிகிறார். 3வதாக ஆண்டவர் தம் திருமுகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு அமைதி அருள்வாராக. எனவே இந்த முதல் வாசகத்திலே ஆண்டவர் நம்மை காப்பாராக, ஆண்டவர் நமக்கு அருள் பொழிவாராக, ஆண்டவர் நமக்கு அமைதியை தருபவராக இருக்கின்றார். எனவே இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு நமக்கு ஒரு பாதுகாப்பான ஆண்டாகும், அருளால் பொழிந்தவர்களாக, அருள் நிறைந்தவர்களான ஒரு ஆண்டாகவும், அமைதியின் ஆண்டாகவும் மாற நாம் வேண்டுவோம். இன்றைய நாள் ஜனவரி 1ஆம் தேதி திரு அவையால் அமைதியின் நாளாக கொண்டாடப்படுகிறது. வேர்ல்டு பீஸ் டே, உலக அமைதியின் நாள். அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கின்றது. எல்லா யுத்தங்களும் தீர்ந்து மக்கள், உலக அளவில் மக்கள் எல்லோரும் அமைதியில் வாழ நாம் இந்த திருப்பலியிலே இறைவனை வேண்டுவோம்.